10வது வசனம். அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். கடைசி வரைக்கும் கர்த்தருக்கு விரோதமா என்ன செய்யாதீங்க, முறுமுறுக்க மட்டும் செஞ்சிடாதீங்க. இது கர்த்தருக்கு அருவருப்பானது. ஆண்டவர் இதெல்லாம் எதுக்கு கொடுத்து வச்சிருக்கிறார்? அடுத்த வசனம் திருப்பி அதை கன்ஃபார்ம் பண்றாரு பாருங்க. அதுக்கு அடுத்த வசனம், உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கோ எச்சரிப்பு உண்டாகும்படி இது எழுதப்பட்டும். அப்போ இதெல்லாம் பர்டிகுலரா யாருக்கு தான் எழுதியிருக்கிறாரு? முடிவு காலத்தில் இருக்கிற நமக்காக அவர் எழுதியிருக்கிறார். இந்த பிரயாணத்தில் இருக்கிற நீங்க நானும் முடிவு காலத்தில் இருக்கிறவங்க கிட்ட வந்துட்டோம். கானானுக்குள்ள பிரவேசிக்கிற பரலோகத்துக்கு கிட்ட வந்துட்டோம். இது வரைக்கும் நாம கொஞ்சம் கொஞ்சமா பிரயாணத்தை தாண்டி இருக்கிறோம். ஒருவேளை நடுவில் நீங்கள் தேவனை பரிசித்து பார்த்திருக்கலாம், நடுவில் தேவனை முறுமுறுத்திருக்கலாம். சில நேரங்களிலே நீங்கள் போய் மோவாபிய ஸ்திரீகளோடு கூட, புறஜாதியரோடு கூட, அவிசுவாசியோடு கூட பிணைக்கப்பட்டு உள்ளே வந்திருக்கலாம். அதனால சில பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்திருக்கலாம். சில நேரத்தில் கர்த்தருக்கு பிரியமில்லாதபடி நீங்கள் இங்கே புசித்து குடித்து விளையாடி இருக்கலாம். கர்த்தர் இப்பொழுது பாளையத்தை சுத்தமாக்க விரும்புகிறார். நடந்தது நடந்துட்டு போச்சு, இது வரைக்கும் முடிஞ்சது இருக்கட்டும். இப்பவும் சொல்றேன், finish is finished. ஆனால் கர்த்தர் மீண்டும் நம்மை சரி பண்ண வல்லமை உள்ளவராக. தேவன் நம்மை சரி பண்ணுவதற்கு வல்லவர். நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து ஒரே ஒரு சுபாவம் உண்டுங்க. நீங்க தெரிஞ்சு பாவம் செஞ்சீங்கன்னா அதுக்கு கண்டிப்பா என்ன உண்டு? அதுக்கு ஒரு தண்டனை உண்டு. ஒருவேளை நீங்க தெரியாம செஞ்சிட்டீங்க, நீங்க திருப்பி ஆண்டவர்கிட்ட வர்றீங்க, ஆண்டவர் அதை மன்னிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். என்ன கொஞ்சம் வழியை சுத்தி விடுவாரு, ஆனா உன் ட்ராக்கை திருப்பி கொண்டு வந்து கரெக்டா நிறுத்திடுவார். உன் ஓட்டத்தை முடிச்சிருவாரு. அவர் முடிக்கிறது தான் கர்த்தருடைய திட்டம். நடுவில் இருக்கு நீ கொஞ்சம் அப்படி இப்படி. எனக்கு ஒரு மனுஷனை தெரியும், அவர் நீதிமான். அவரெல்லாம் குற்றம் சொல்ற அளவுக்கு உலகத்துல எந்த மனுஷனுக்கும் அதிகாரம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நான் கூட இருந்து பார்த்துருக்கேன் 20 வருஷம். அவர் வாயிலிருந்து ஒரு கெட்ட வார்த்தை வந்தது கிடையாது. ஒரு மனுஷனை வந்து கடுங்குண்டு பேச மாட்டாரு. ஒருத்தன் கெட்டு போகணும்னு நினைக்கவே மாட்டாரு. சபைக்கு ஒழுங்கா வருவார். தசமம் காணிக்கையில இருந்து எல்லாமே கரெக்டா செய்வார். நான் அவர் கூடவே இருந்து நான் பார்த்துருக்கேன். திடீரென்று ஒரு நாள் அவங்க நண்பர்கள், பழைய நண்பர்கள், நான் பிலீவர்ஸ் கொஞ்சம் பேரோட போய் இது சேர்ந்தார், பிஸ்னஸ் ஒன்றுக்கு சேர்ந்தார். இதான் மோவாபிய ஸ்திரீ. கல்யாணம் பண்ணுறது மட்டும் இல்லை, பிஸ்னஸாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும், யாரோட கூட்டு கிடையாது, அவிசுவாசியோட கூட்டு கிடையாது. அவிசுவாசிக்கிட்ட ஆலோசனை வாங்கலாம், நீங்க அவனுக்கு ஆலோசனை கொடுக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா உங்க ஆசீர்வாதம் உங்களுக்கு தான். அதை கர்த்தர் எப்பவும் அதை தான் விரும்புவார். ஆசீர்வதிக்கிற தேவன் உங்களுக்கு தான் கொடுக்க விரும்புகிறார். நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? இந்த மனுஷன் என்ன பண்ணிட்டாரு, நான் பிலீவர்ஸோட போய் ஒரு 4 பேரோட சேர்ந்துட்டார். சேர்ந்த உடனே அவருக்கு இவரை முன்னிறுத்தி அவங்க எல்லாம், ஏன்னா இவர் நல்லவர்ன்றதுனால எல்லா இடத்துலையும் இருக்கிற நல்ல பேரை யூஸ் பண்ணி அவங்க நிறையா கடன் வாங்கி எல்லாம் சேர்ந்து ஒரு இந்த பிஸ்னஸ் பண்ணாங்க, ஃபினான்ஸ் பிஸ்னஸ், வட்டிக்கு விடுறது. அப்போ நான் அவரை விட ரொம்ப சின்னவன், நான் அதே மாதிரி அவருடைய மனைவி, அவங்க ஆண்டி, அவங்க கூப்பிட்டு சொல்கிறோம், வேணாம், வட்டிக்கு விடுறது தப்பு, இது நம்ம செய்யக்கூடாது. அவர் நண்பர்கள் பேச்சை கேட்டு, அப்படி என்ன பைபிளில் வந்து அநியாய வட்டின்னு தான் போட்டிருக்கு, நியாய வட்டி இருக்கு, அப்படி இப்படின்லாம் பேசிட்டார். நடந்துச்சு, எல்லாம் முடிந்தது. ஒரு நாள் ஆண்டவர் நியாயம் தீர்க்க தொடங்கினார். ஏன்னா அவருக்கு முடிவு காலம் வந்துருச்சு, அவர் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போகிற நேரம் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி கர்த்தர் அவரை சரி பண்ண தொடங்கினார். ஒரு நாள் திடீரென்று நல்லா பைக்கில் போயிட்டு இருந்தவர் கீழே விழுந்து கால் உடஞ்சிச்சு. கால் உடஞ்ச உடனே அவருக்கு என்ன பண்ணாங்க, ஆப்ரேஷனை மாற்றி பண்ணிவிட்டாங்க. திருப்பி அதை சரி பண்ணாங்க. நண்பர்கள்லாம் அகைன்ஸ்ட் ஆனாங்க. எல்லாம் போய் கடைசியாக அவர் சொத்தெல்லாம் விற்று கடன் அடைக்கிற நிலைமை வந்துச்சு. அவர் சொத்தெல்லாம் விற்றாங்க, விற்று கடனை அடைச்சாங்க. கடைசியாக அந்த மனுஷன் நீதிமான், அவர் நீதிமானாக மரிப்பதற்கு கர்த்தர் அவருக்கு சில காரியங்களை அனுமதி கொடுத்தார். எல்லாத்தையும் அனுபவிச்சார், கஷ்டப்பட்டார். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், தேவன் அவரை பரதீசிக்குள் எடுத்துக்கொண்டார். அவர் பண்ண சில தப்புகள், அதை சரி பண்ணுறதுக்கு கர்த்தர் ரெடி பண்ணி அவரை பரதீசிக்கு எடுத்துக்கிட்டார். அதே மாதிரி தான் கர்த்தர் சில நேரத்தில் நீங்கள் பண்ண தப்பை சரி பண்ணுறதுக்கு உங்களை மனமடிவாக்கி இருக்கிறார். கொஞ்சம் உங்களை சுற்றி போக பண்ணுறாரு, சில நஷ்டங்களை கொடுக்குறாரு, சில ஆளை விட்டு பிரிக்கிறாரு, சில காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார், விபத்துகளையோ அது அனுமதிக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? உன்னை சரி பண்ணுவதற்கு. வழி கொஞ்சம் மனமடிவாகிறதுக்கு காரணம் அதுதான். நம்மளை அறியாமலேயே நான் பிலீவர்ஸோட சேர்ந்து சில காரியங்கள் பண்ணிடுவோம். நம்மளை அறியாமலேயே சில தப்புகள், நம்ம நீதிமான் தான், சர்ச்சைக்கு வருவோம், எல்லாம் செய்வோம், நமக்கு தெரியாது. சில நேரத்தில் போய் செஞ்சிருவோம். கர்த்தர் விட்டு கொடுக்க மாட்டார் உன்னை, ஆனால் உன்னை சரி பண்ணி தான் எடுப்பார். அப்படியே பரலோகத்துக்கு கூட்டு போக முடியாது. நீதிமானாக இருந்தாலும் சரி கட்டுதல் உண்டு. உன்னை கொஞ்சம் வழி நெடுக அப்படி சுற்றி போக பண்ணுவார். கொஞ்சம் உபத்திரம் உண்டு.
நீ யாரையாவது மனமடிவா பேசியிருப்ப, அதை திருப்பி கர்த்தர் உன் காதால உன்னை கேட்க வைப்பாரு. ஏன் என்ன இவங்கெல்லாம் பேசுறாங்க, நான் நல்லதானே செய்றேன். நீ பேசின காலம் ஒண்ணு இருக்கு, யாரையோ மனசு கஷ்டப்படுத்தின காலம் ஒண்ணு இருக்கு. அது உன் தாயா இருக்கும், உன் சகோதரனா இருக்கும், யார் வேணா இருக்கும். அன்னைக்கு நீங்க பேசும்போது அது உங்களுக்கு தப்பா தெரிஞ்சிருக்காது. அதை சரி கட்டுறதுக்கு உங்க காதல உங்களை கேட்க வைப்பார் கர்த்தர். ஏன் எனக்கு இப்படிலாம் நடக்குது, நான் நல்ல சர்ச்சில் உள்ள ஒரு மனுஷனை தானே கல்யாணம் பண்ணி கூட்டு வந்தேன், விசுவாசியோட தானே இருக்கிறேன், ஏன் விசுவாசி வீட்டுல எவ்வளவு பிரச்சனை. நீங்க முன்னாடி இருந்ததை உங்களுக்கு சரி பண்ணும்ல. நீங்க எத்தனை பேரை திட்டி இருக்கீங்க, எவ்வளவு பேர் கடுஞ்சொற்கள் பேசி இருப்பீங்க. வெளியாட்களை பேச மாட்டான், சில ஆட்கள் வெளியே பேச மாட்டான், வீட்டுக்குள்ளேயே அடிப்பான், வீட்டுக்குள்ளேயே திட்டுவான். இதையெல்லாம் கர்த்தர் சரி பண்ணுவார். ஏன்னா நீங்களும் பரலோகத்துக்கு வரணும். இந்த சரி பண்ற வேலையை கர்த்தர் செய்யறாருன்னா ஒரே ஒரு சந்தோஷம், கர்த்தர் நம்மளை பரலோகத்துக்கு கூட்டு போக விரும்புறாருன்னு அர்த்தம். கர்த்தர் விட்டுட்டாருன்னா தான் கஷ்டம். பாவம் செய்யும் போது நீ கெட்டு போன்னு விட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்க, பரலோகம் என்னை விட்டுருச்சுன்னு அர்த்தம். அதுக்கு பதிலாக என்னை சரி பண்றாருன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் என்னை சுத்தி போக பண்றாரு, கொஞ்சம் என்னை கஷ்டப்படுத்துறாருன்னா கர்த்தருடைய திட்டத்துக்குள் இன்னும் நான் இருக்கிறேன், என் பிரயாணம் முடிவடையவில்லை, என்னை கர்த்தர் இன்னும் நடத்துகிறார் என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா.